நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் இலங்கை தமிழர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் இலங்கை தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கின்றனர் என்பது குறித்து இலங்கை தலைவர்களின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இலங்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழர் தலைவர்கள் பலரையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது இலங்கை பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன். கொழும்பில் பேசிய அவர் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கையின் கடல் எல்லையையும் மீன்பிடி பகுதிகளையும் அரசு பாதுகாக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றும் கேள்வி எழுப்ப முடியாது. அதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் எல்லைக்குட்பட்டு மீன்பிடிப்பது அவசியம். இரு நாட்டு மீனவர்களும் வாழ்வாதாரத்திற்காக எல்லையை தாண்டும் போது அது மனிதநேய பிரச்சனையாக்கி விடுகிறது. இதற்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண இயலும். வெறும் சம்பிரதாய பயணமாக இருக்காமல் இனப்பிரச்சினைக்கு உறுதியான முடிவை எடுக்கும் ஒன்றாக பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் அமைய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி அரியநேத்திரன் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த தேர்தலில் ராஜபக்சேவை தோற்கடிக்கவே தமிழர்கள் சிறிசேனாவுக்கு வாக்களித்ததாக கூறினார். மோடி அவர்கள் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார். மிக விரைவில் அந்த அழுத்தத்தின் மூலமாக வடகிழக்கு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும் என்ற செய்தி வருமாக இருந்தால் அந்த செய்தியைத்தான் நாங்கள் வரவேற்கின்றோம். தவிர வெறுமனே பாரத பிரதமர் வந்து இங்கு செல்வதால் மட்டும் வடகிழக்கு மக்களுக்கான எல்லாம் கிடைத்து விட்டது என்று கூட நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்திய அரசின் நிதி உதவியுடன் 50,000 வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தேர்வு செய்வதில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டுகிறார் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்பு தலைவர் சகாதேவன். இந்த 6 வருடத்துக்குள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த விடயமும் நிறைவேற்றப்படவில்லை. மீனவர் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முன்னிலைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். என்றால் இந்திய பிரதமரின் வருகை அதை விட பாரிய பிரச்சனைகள் எங்களுக்கு உண்டாக்கி இருக்கின்றது. இந்த 87ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துக்கு பிறகு அவற்றை பேசுவது முக்கியத்துவமான பிரச்சனையாக இருக்க வேண்டும். இலங்கையில் தமிழர் பகுதிகளில் மறுவாழ்வு பணிகளை நேரில் ஆய்வு செய்யும் பிரதமர் மோடி அங்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்தியா சார்பில் புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.